எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ரெகுலராக செய்கிற ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். யூஸ்வலாக பண்டிகை நாள் இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கும்போது ஸ்வீட் செய்யாமல் அந்த ஸ்பெஷல் ஒகேஷனோ இல்லைன்னா அந்த பூஜை பண்டிகை எதுவுமே கம்ப்ளீட்டாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற ஸ்வீட் ரெகுலர் கேசரி மாதிரி தான் இருக்குங்க. பட் கொஞ்சம் நம்ம வேரியேஷன் பண்ணி இதை செய்ய போகிறோம். இது வந்து செட்டிநாடில் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு டெலிகசின்னு சொல்லலாம். இது பேர் வந்து ரங்கூன் புட்டு. கேட்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குல்ல, ஆனால் ரொம்ப ஈஸி. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முந்திரி திராட்சையாக வறுக்கிறது தான். ஸோ பேனில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் முந்திரியை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸோ பேசிக்காக வந்து எனக்கு கேஷ்நட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது பயங்கர ஹை கேலரி. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் காரம் உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். நல்லா ஸ்நாக்காக நல்லா சாப்பிட்லாம். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாயசம், கேசரி, சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எது பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து முந்திரி திராட்சை இல்லாமல் அந்த ஸ்வீட் கம்ப்ளீட்டே கிடையாது. ஸோ முந்திரி திராட்சை ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா முந்திரி வறுபட்டுருச்சு. நான் அடுத்தது வந்து திராட்சையை சேர்க்க போகிறேன். ஸோ திராட்சை வந்து அது குயிக்காக ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. அடுத்தது வந்து தேங்காவை வறுக்கணும். ஸோ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இது வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 கப் இருக்குது. ஸோ தேங்காயில் இருக்கிற அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் கொஞ்சம் நல்லா இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வறுத்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வெல்லத்தை கரைக்கணும். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 250 ml மெஷர்மெண்ட். 1 கப் வெல்லத்துக்கு நான் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு, ஆக்சுவலி வெல்லத்தை கிரேட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கரையும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் 3 கப் தண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வெள்ளை தண்ணி வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக டார்க்காக கலர் வேணும்னா நல்ல டார்க் வெல்லமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஆக்சுவலி மார்க்கெட்டில் கிடைக்கிற கலர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ரௌன்லேருந்து லைட் ப்ரௌனில் தான் கிடைக்கிது. ரொம்ப டார்க் ப்ரௌன் போனீங்கன்னா அது வந்து நீங்கள் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலர் ஓகே தான், நல்ல ஒரு ரிச் கலர் வரும். ஸோ வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ கொதி வந்துருச்சு, நான் ஸ்டாப் பண்ணி எடுத்துடுறேன். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வைட் பேன் இல்லைன்னா கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதுவும் 250 ml கப் மெஷர்மெண்ட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். ஸோ ரவை வந்து ஒரு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். அதை ரவை நல்லா வறுபட்டுருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். ஸோ அது வருதா இல்லையான்னு தான் நான் செக் பண்ணுறேன். நல்ல வாசனை இப்போ தான் வருது. யூஸ்வலாக வீட்டில் இந்த மாதிரி வாசனை எப்படி வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இப்படி செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை ஸோ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டுருச்சு. கலர் கொஞ்சம் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், நல்ல ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஸோ நான் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ வெல்லம் தண்ணி நல்லா சூடாக இருக்குது.
ஸோ இப்போ ஸ்லோவாக இந்த ரவையை நம்ம இந்த தண்ணியிலே குக் பண்ணணும். ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்க்கு கூட்டிட்டு அதை அப்படியே ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு ஒரு சிம்பிள் ரேஷியோ வச்சுருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 1:1:1:3. ஸோ 1 கப் ரவை, 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் அண்ட் 3 கப் தண்ணி. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவை கொஞ்சம் அந்த மிக்ஸ்சர் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஏலக்காய் தூள் போட போகிறேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். வறுத்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்துடுறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய் இதையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நெய் போட போகிறேன். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது எல்லாமே நான் லோ ஃப்ளேமில் தான் செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் இது வந்து குக் ஆகணும். ஸோ இப்போ இந்த பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணோம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரங்கூன் புட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு ரவை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள். ஸோ நான் கிட்டத்தட்ட 1/2 கப்புக்கு மேலே நெய் இந்த ரெசிபிக்கு எடுத்திருக்கேன். ஸோ மீதி இருக்கிற நெய் இப்போ இதில் ஊற்றுறேன். ஸோ நெய் ஊற்றின உடனேயே ரவை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளோட செட்டிநாடு ரங்கூன் புட்டு ரெடி. இப்போ அடுத்தது என்னங்க, முக்கியமான வேலை அதுதான், டேஸ்டிங். நான் உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ there you go. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்காக தான் இந்த ஸ்கூப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் நார்மல் கரண்டி குழி கரண்டி வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஐடியா. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளேவர்ஸே அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த திராட்சை, தேங்காய், வெல்லம், நெய், ரவை, இந்த காம்பினேஷன் அமோகம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.